அனைவருக்கும் வணக்கம். நம்ம வேலை செய்கிற அலுவலகங்களில் நடக்கக்கூடிய பிஹைண்ட் த பாலிடிக்ஸ் தான். என்னென்னா, நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும்போது நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுருவோம். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் ஏதாவது அவங்க ஒரு மேனேஜரோ இல்லை ஒரு ஜென்ரல் மேனேஜரோ அவங்கக்கிட்ட பழக்கம் ஏற்பட்டு இவங்க என்ன பண்ணுவோன்னா அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் ரூல் பண்ணுற மாதிரி வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எது சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன். இப்போ என்னை விட ஒரு 10 வருஷம், ஒரு 12 வருஷம், 20 வருஷம் சீனியர்ஸ் இருப்பாங்க. நாம் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நம்மளும் அவங்களும் வேலை செய்கிற அந்த வேலையெல்லாம் ஒன்று தான். ஆனால் இவங்க அந்த மேலே இருக்கவங்ககிட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அந்த பாலிடிக்ஸ் இருக்குது பாரு, அதுதான் கேவலம். இது எதுன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்னையில் வேலை பார்க்குறாரு. அவருடைய அலுவலகங்களில் நடக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இது. அவர் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா பேர் சொன்னால் அவருக்கும் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கனவுலேயே அவங்களும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக. இருந்தாலும் பேரை சொல்லாமல் அங்கே என்ன நடக்குதோ அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். இது அங்கே மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மட்டும் கிடையாது, எல்லா அலுவலகத்துலேயும் நடக்கும். எல்லா அலுவலகத்துலேயும் மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சைடில் இப்படி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இங்கே நடக்கிறத போயிட்டு அங்கே போய் சொல்கிறது, அங்கே நடக்கிறத இங்கே சொல்கிறது. ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை செய்கிறோம்னா அந்த வேலையை பார்க்கறது கிடையாது, சுற்றி இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அதை பார்த்து அதை நோட் பண்ணி அதை எடுத்துன்னு போயிட்டு மேலே இருக்கிறவன்கிட்ட சொல்லி அவனை பனிஷ் பண்ண வைக்கிறது. இது எல்லா அலுவலகத்துலையும் நடக்கக்கூடியது தான். இது இவனுங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வேலை இல்லை, வேலை இருந்தாலும் செய்கிறது கிடையாது. ஒரு வேலை பார்க்குறோம், அந்த வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சிட்டோம்னா ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. பரவாயில்லப்பா, நீ ஒரு 2 பேரை மாட்டி விட்டோம், இப்போ ஒரு 3 பேரை மாட்டி விட்டோம், அவன்கிட்ட திட்டு வாங்கி வச்சிட்டோம். இதுதான் அவங்களுக்கு ஆத்ம திருப்தி கொடுத்து. இந்த மாதிரி ஆட்களை தான் இவனுங்களை அட்டைப்பூச்சி மாதிரி இவனுங்க எல்லா அலுவலகத்துலேயும் செவுத்தில் ஒட்டிக்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே ஒட்டி இருப்பானுங்க. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நமக்கு தெரியாது. எதிர்த்து பேசிட்டோம்னா இது இனிமேல் பெரிய இது எப்படியோ ஒரு பன்னாட்டு குற்றம் மாதிரி இது அப்படியே மனசுக்குள்ளே வச்சிருந்து சரியாக நேரம் பார்த்து அதான் அந்த மேலே இருக்கவங்ககிட்ட போடுவாங்க பாரு, இந்த மாதிரியே சிங்கின்னு அவங்ககிட்ட போய் சொல்லிடுறது. சொல்லி இவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் வேலை ஒழுங்காக தான் பார்ப்பான். அந்த வேலை அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், அந்த ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த குறை சொல்கிற நாய்க்கு இது பிறகு இது போய் அங்கே போய் சொல்லும். இதை சொன்ன உடனே அவங்களுக்கோ அவன் அப்படி பண்ணுறானா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் மாரி பண்ணுறது. இது போல் ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா நமக்கும் தெரியல. ஏன்னா இது எல்லாருடைய ஆஃபீஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் திருந்துங்கடா, கொஞ்சமாவது திருந்துங்க. வேலையை பாருங்கள். ஆஃபீஸில் வேலையை பார்க்காம சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்காதீங்க, வேலை பாருங்கள். நீ என்ன வேலை செய்றியோ, உனக்கு என்ன அந்த வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை மட்டும் பாரு. நீ மற்றவன் போய் பார்க்காத. மற்றவன் என்ன செய்கிறான், அவன் என்ன போகிறான், அவன் என்ன பண்ணுறான், இந்த காசிப் பரப்புறது, இந்த இது ஃபேக்கான ஒரு நியூஸை பறக்கிறது, அங்கே சிரிச்சு பேசுறது, இங்கே கும்பலா கூடி பேசுறது, இது அவங்களுக்கு வேலை. இது உனக்கு சம்பளம் தராங்க உனக்கு அங்கே ஆஃபீஸில். ஒரு வேலை இப்போ தப்பாகவே செஞ்சுட்டாங்க விட்ருங்க, அந்த வேலையை சரி பண்ண முடியும். தப்பாக செஞ்சுட்டாங்க, ஒரு வேலை தப்பாகவே செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், அவனை என்ன பண்ணணும், தம்பி இது இப்படி பண்ணக்கூடாது, அடுத்த முறை நீ இப்படி பண்ணாமல் கரெக்டாக இல்லைனாக்கா மேல் இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது அப்படி கிடையாது. இவன் தப்பாக செஞ்சுட்டானா அந்த இடத்துல எதுவும் சொல்கிறது கிடையாது. பின்னாடி போய் ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட போய் நின்று சிரிச்சுக்கின்னு சொல்லிக்கின்னு இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஏன் உனக்கு தெரியுமில்ல, அந்த வேலையை பற்றி தெரியுமில்ல, நீ அப்போ சொல்லி திருத்து, இதை இப்படி பண்ணுறா, இது இப்படி பண்ணுறா அப்படி பண்ணி சொல்லி திருத்து. அது நான் அங்கே போய் சொல்லி அங்கே சிரிக்கிறது, அவனை மாட்டி விடுறது. அந்த மேலே இருக்கிற பாரு, அவனை விட இந்த பையன் நல்லா வேலை பார்ப்பான். அது ஒரு மக்கு சாம்பிராணி. அது இப்போ கான்டாக்ட் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே
ஒருத்தனை வந்து நீ இப்படியெல்லாம் பண்ணுற இப்படியெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் போட்டு கொடுத்து அவனுடைய நேமுக்கு வந்து பிளாக் மார்க் வர வைக்கிறது. இந்த மாதிரி ஆளுங்க நம்ம என்ன பண்ணுறது? இதுக்காக வர அவனுக்கு வந்து காசி பேசுறதுக்கு, ரூமர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, இதுக்காக வர அவனுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து சம்பளம் தராங்க. கொஞ்சமாவது யோசிக்க வேணாம், நம்ம எதுக்கு ஆஃபீஸுக்கு வரோம், எதுக்கு நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம். அது சரி, அதெல்லாம் அந்த சிந்தனையெல்லாம் இருந்தால் நீ ஏன் அப்படி இருக்க போகிற? அந்த ஆஃபீஸில் அந்த ஆளுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான் அவனும். வரவன் போகிறலாம் வந்து சண்டை வாங்குறது, வரவன் போகிறவன்லாம் வந்து இப்போ இவனை பற்றி அவன்கிட்ட போட்டு கொடுக்குறது, அவனை பற்றி இவங்கிட்ட போட்டு கொடுக்குறது. இது ஒரு தொழிலாடா அவனுக்கு? இது ஒரு வேலையா? சொல்லு. வேலையை பாருங்கடா. அந்த அலுவலகத்தில் சம்பளம் வாங்குறல்ல, அந்த சம்பளத்துக்காவது உண்மையாக உழைங்க. நல்லா வேலை செய்கிறவனையும் வந்து இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நல்லா வேலை செய்கிறவன் வாழ்க்கையும் கெடுக்காதீங்க. அப்படியே நோட் பண்ணு, சீக்கிரட்டாக நோட் பண்ணுறது. அப்படியே சீக்கிரட்டாக நோட் பண்ணுறான். அவன் சொல்கிறான் என்கிட்ட, இந்த மாதிரிலாம் நடக்குது மச்சான், இந்த மாதிரிலாம் போகுது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது என்னன்னா, நம்ம ஏதாவது என் ஃப்ரெண்டு அவன் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த மேலாளர் இருப்பாங்கள்ல, அதை மேனேஜரு, ஜென்ரல் மேனேஜரு, அந்த புடிங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவனுக்கு இவன் கால் பண்ணுறது, அவனுக்கு எடுக்க மாட்டானுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவான், அதையும் பார்க்க மாட்டாங்க. இவர் உடனே ஃபோன் அடிச்சாலும் அவங்க அப்படியே எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது. ஆஃபீஸில் மொத்தம் 11 பேர் 20 பேர் 25 பேர் வேலை செய்கிறானாக்கா, அந்த ஆஃபீஸில் இவன் மட்டுமா வேலை செய்கிறான்? இவன் சொல்கிறதே நம்பிக்கின்னு அங்கே இருக்கிறவங்களை ஃபுல்லாக வந்து நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு சொல்லிட்டு அந்த மேலே வந்து சொல்கிறது. இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு செயல் இது? எல்லாருமே வேலை செய்கிறாங்க. வேலையில் தப்புக்குதா கண்டிக்கலாம். திரும்ப திரும்ப அந்த தப்பு பண்ணுறாங்களா, ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கு மேலே அந்த தப்பு போச்சுனாக்கா வேலையை விட்டு தூக்கலாம். இதுதான் செய்யணும். வேலை செய்ய விடாமல் நீமா இப்படி அந்த வேலையை பார்க்குறான், அவன் எப்படியோ பார்க்குறான், அந்த வேலையை அவன் எப்படியோ பார்க்குறான். உனக்கு என்ன வந்து உன் வேலைன்னா உன் வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும். அதை விட்டு போட்டு இவன் இப்படி பேசுகிறான், அவன் இது இப்படி பண்ணுறான். உயர் அதிகாரிகள்கிட்ட கான்டாக்டை வச்சுக்கிட்டதுனாலேயே, நம்ம ஃபோன் பண்ணால் அவங்க ஒரு மரியாதை நிமித்தமாக எடுக்கிறதுனாலேயே மற்றவங்கள பற்றி குறை சொல்லி அவனை மாட்டி விட்டு அவனுக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உங்களுக்கு? டேய், இதெல்லாம் ஒரு பொழப்பா உங்களுக்கு? கொஞ்சமாவது சிந்திச்சு வேலை பாருங்கடா. வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை பாருங்க. இவங்க எப்படி தெரியுமா நினைக்கிறாங்க? இப்போ என் ஃப்ரெண்டுக்கும் அந்த ஜால்ரா போடுறது போகிற அந்த நாய்க்கும் ஒரு 30,000 தான் வித்தியாசம். அவர் வந்து 50,000 20,000 இது மாதிரி வாங்குற போலது. 30,000 அந்த மாதிரி இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் இவனும் என் நண்பனும் பண்ணுறது வந்து ஒரே வேலை தான். நீ வந்து ஒரு வேலை செய்கிற, அதில் இவன் குறை கண்டுபிடிக்கிறான். சார் அதை அப்படி பண்ணாதீங்க சார், இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதுனாலே உனக்கு அவ்வளோ கோவம் வந்து ட்ரிகர் ஆகி நீ உன்னுடைய மேலாளர்கிட்ட வந்து அவனை பற்றி போட்டு கொடுக்குறனா நீ எவ்வளோ பெரிய தற்குறியாக இருப்ப சொல்லு. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு எடிட்ரு, இந்த நாயும் ஒரு எடிட்ரு, அதாவது வீடியோ எடிட்டிங் பண்ணுறது. இந்த நாய் வந்து ஒரு எடிட்ரு. இந்த நாய்க்கு அந்த டூல்ஸ் கூட யூஸ் பண்ண தெரியாது. ஒரு வீடியோ இருக்குது, அது அப்படியே எல்லோ டோனில் இருக்குது அந்த வீடியோ. அதை கலரேஷனும் பண்ண தெரியாது, அது ஃப்ரேமும் வைக்க தெரியாது, ஒரு இழவும் தெரியாது. மேலாளர்கிட்ட கான்டாக்ட் இருக்கிறான்ற ஒரு காரணத்துக்காகவே இவனை பற்றி போட்டு கொடுக்குறது. இது எப்படிப்பட்ட ஒரு செயல்? இது வேலையை பாருங்களா. முதல்ல இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்காதீங்க. 20 வருஷம் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு எதுக்கு பிடுக்கிறதுக்கா? அதுக்கான உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உனக்கு எல்லாம் சேர்த்து வச்சுக்கினீங்க இந்த மாதிரி காசி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ரூமரை கிளப்புறதுக்கு, சிரிச்சு பேசுறதுக்கு. ஆஃபீஸில் வந்து நீ என்னென்ன பண்ணுறேன்னு அவன் ஃபுல்லாக அவன் சொல்கிறான். இப்போ அவன் நோட் பண்ணி வச்சுருக்கான்ல நீ என்னென்ன ஆஃபீஸில் பண்ணுறேன்னு. இதை போயிட்டு அப்படியே நீ வந்து ஜால்ரா போகிறப்ப அந்த அந்த ஆள்கிட்ட போய் சொன்னாக்கா என்ன ஆகும்? அது சரி, அந்த பையன் கொஞ்சம் கண்ணியமாக இருக்கிற பையன், அதனால் எதுவும் சொல்லலை. இப்போ நான் பேசிட்டேன், இப்போ என் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வேலை தூக்க போகிறீ, நீ வேலை செய்யணுன்னாக்கா இவனை பற்றி அங்கே போட்டு கொடுக்குறது, அவனை பற்றி இங்கே போட்டு கொடுக்குறது, இதுக்கெல்லாம் பேரே வேறு. அசிங்கமாக சொல்லலாம் அவங்கள பற்றி.
ரொம்ப ரொம்ப மானங்கட சொல்லலாம். அலுவலகத்துக்கு என்ன வேலை பார்க்குறது அந்த வேலையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. ஒரு மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு தெரியாது அந்த மேலாளருக்கு நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறது? ஒரு மேனேஜ்மெண்ட்னா ஆஃபீஸில் வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், வந்து டிசிப்ளின் வந்து கற்றுக்கணும். ஒருத்தவன் சொல்கிறதே உண்மையாக, ஒருத்தவன் சொல்கிறதே வேத வாக்கா எடுத்துக்கூடாது. அது ரொம்ப தப்பு. இப்போ மற்றவங்களாம் சும்மா வேலை பார்க்குறவன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாக்கா அதுக்கான ரெகக்னேஷன் வந்து கிடைக்கிறது கிடையாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், இந்த புடிங்கி வந்து கிரெடிட் வாங்கி போயிடும். இது ஒரு இது தண்டத்துக்கும் இது தருதல தண்டம். இது இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து இக்னோர் தான் பண்ணிட்டு போகணும். நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறதா தான் இக்னோர் பண்ணிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இக்னோர் பண்ணு. இவனுங்கிட்டலாம் நம்ம வந்து பேச்சு வச்சுக்கணும்னா, ஒரு சாக்கடை இருக்குதுன்னா வச்சுக்க, சாக்கடை, அந்த சாக்கடை கள்ள தூக்கி போட்டோன்னா அந்த சாக்கடை நம்ம மேலே தான் போடும். அந்த மாதிரி சாக்கடை தான் இந்த மாதிரி ஆட்கள். நீ இவங்களை விட்டுட்டு நீ உன் வேலையை மட்டும் பாரு. மேற்கொண்டு பிரச்சனை வந்தாக்கா அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீடியோ கூட ஷூட் பண்ணிக்கோ. உனக்கு தான் வீடியோ எடுத்துருந்தா வீடியோ ஷூட் பண்ணிக்கோ. வீடியோ ஷூட் பண்ணி அதை என்ன பண்ணுறா, நீ உங்களுடைய மேலாளர் நம்பரை, அது ஒரு தற்கொலை, நான் எதுக்கு தான் இருந்தா அவங்ககிட்ட வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்ரு. என்ன மிஞ்சி போனால் வேலை போவோம் மாதிரி இன்னொரு வேலை கிடைக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படியே விடக்கூடாது. ஃபேஸ் பண்ணு, பயப்படாத, ஃபேஸ் பண்ணு. இப்போ உன் இடத்துல நான் இருந்துச்சு நான் தான் பண்ணுவேன். சீக்கிரட்டாக ஒரு கேமரா வச்சு அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்ச்சு இன்ச்சா ஒரு வாரத்துக்கு வீடியோ எடுத்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவோம். என்னதான் நடந்து சொல்லி அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவோம். எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் போஸ்டிங் வாங்கிட்டு நீ மற்றவங்க வந்து குறை சொல்கிறது உனக்கு என்ன உனக்கு தகுதிக்குது? உனக்கு சொல்லு. என்ன ஒன்று அடிமையாவன் உனக்கு கீழெல்லாம் கிடையாது. நீ ஒரு போஸ்டிங்கு, இவன் ஒரு போஸ்டிங்கு. அவன் வேலையை பார்க்குறான், நீ உன் வேலையை பாரு. தகுதி தராதரன்றது அவங்க நடந்துக்கிற நடத்தையில் தான் இருக்குது. அவங்க பிஹேவியர், அவங்க எந்த மாதிரி பிஹேவியர் வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்களோ அப்போ தான் அவங்கள மதிக்கிற தன்மை வரும். தகுதியே இல்லாமல் அந்த ஒரு இதுக்கு வந்து போட்டு இதில் வந்து இவருக்கு வந்து யாரா நீங்களா, எங்கே தர வந்தீங்க நீங்களா? டேய் தற்குறீங்களா? படிச்சிருக்கீங்க, எம்எஸ்சி, எம்ஏ, பிஹெச்டி அதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஒரு அறிவு வேணாம்? நாம் இப்படி நடந்துக்கிறோமே, அந்த ஆஃபீஸில் உன்னை எவனா மதிக்கிறானா? முதல்ல நீ சொல்லு, உன்னை எவனா மதிக்கிறானா? எதுவும் கிடையாது. எவனும் உன்னை மதிக்கவும் மாட்டான். அப்படி இருந்துக்குன்னு ஒரே ஒரு தாட்டு அந்த ஆளுக்கு, ஒரே ஒரு தாட்டு தான். காசிப் பேசணும், ரூமர்ஸ் கிளப்பணும், இன்னொருத்தவங்க வந்து வேலை செய்கிற அந்த விதத்தை வந்து கமெண்ட் பண்ணி அங்கே மேலே இருக்கவங்கள்ட்ட வந்து போட்டு கொடுக்கணும். இதில் வந்து இது வந்து ஒரு விதமான மனநோய். இக்னோர் பண்ணுறா, பார்த்துக்கலாம்.